விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது வருடத்தில் 4 முறை, அதாவது 12 மாதங்களில் 4 மாதங்கள் விஷ்ணுவுக்கும், 4 மாதங்கள் சிவனுக்கும், 4 மாதங்கள் பிரம்மாவுக்கும் முறையே நம்ம வழியிடக்கூடதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட 4 மாதங்களில் சிர நட்சத்திரம், சிர ராசி என்று சொல்லக்கூடிய ராசிகளிலே சூரிய பகவான் என்ட்ரு பண்ண முதல் நாள், அதாவது மாதத்தின் தமிழ் மாதத்தின் முதல் நாள், அதாவது சித்திரை மாதம் மேசராசியில் சூரியன் வர்ற மாதிரி ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதம் சூரியன் மாறிக்கிட்டே போவார். அப்படி வரக்கூடிய இந்த மாசி மாதத்தில் முதல் தேதியான 13/2/2026 இது விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று அழைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைந்தது. ஏகாதசி விரதம் எவ்வளவு புண்ணியமோ அதைவிட ஒரு படி கூட என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் சிறப்பான ஒரு காலமாக கருதப்படுகின்றது. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் முதல் நாள் இரவு நாம் அனைத்து வேலைகளையும் செய்து வைத்துக்கொண்டு அன்று 13/2/26 இதே போன்று மாசி மாதம் போன்று இன்னும் ஒரு 3 மாதங்கள் இந்த வருடங்களில், தமிழ் வருடங்களில் இருக்கின்றன. அப்படிப்பட்ட இந்த நாளை அன்று காலை 1 மணி முதல் அடுத்த நாள் 10:30 வரை, அதாவது 10:30 மணிக்கு ராகு காலம் வந்துடுது, 10:30 வரை உள்ள காலமே இந்த விஷ்ணுபதி சிறப்பான காலமாக கருதப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் நாம் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஒழுங்கு எல்லாம் செய்து கொண்டு நாம் பெருமாள் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கே பெருமாளுக்கு வேண்டிய பூஜை பொருட்கள் அனைத்தையும் நாம் அளித்து அவரை 27 முறை சுற்றி வந்து நம்ம மனதை நல்லா செம்மைப்படுத்தி கொண்டு மனதார நியாயமான மற்றும் நமக்கு விருப்பமான கேள்விகளையும் விருப்பமான வேண்டுதல்களையும் வைப்பதன் மூலம் நமக்கு அனைத்து புண்ணியங்களும் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் ஒரு சிறப்பான ஒரு நேரமாக கருதப்படுகிறது. இதே போன்று மாதத்தில் முதல் நாள் மாசி மாதம் 1ஆம் தேதி முதல் நாள் வருவதைப் போன்று இன்னும் 3 விஷ்ணு புண்ணியபதி காலங்கள் இந்த வருடத்தில் வரும். ஆக ஒவ்வொரு வருடமும் 4 இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். இதே போன்று சிவனுக்கு சிவன் ராத்திரி, இவை போன்று அவருக்கு சிவனுக்கு 4 புண்ணிய காலங்கள் வரும், பிரம்மாவுக்கு 4 புண்ணிய காலங்கள் வரும். ஆக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நாம் சிறப்பாக கொண்டாடி பெருமாளை நல்ல விதமாக வணங்கி அனைத்து வரங்களையும் சிறப்புகளையும் பெற வேண்டும் என்பது வாழ்க வளமுடன். வணக்கம், நன்றி.